சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. இந்த ஹீரோ சொல்றாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இம்மிடியா உங்களுக்கு பண்ணி தருகிறாரு. மக்கள் செல்வம் விஜய் சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்க வந்து இழந்து நிற்கிறாங்க. சார், அடுத்தபடியாக ப்ரொடியூசர் 5 ஸ்டார் கதிரேசன், செக்ரட்டரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இது மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைகிறதுக்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேறு எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய போய் ரீச் ஆகிருக்காது. ஸோ அது சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாயாக இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு, விடைகள் ஆரம்பிச்சு, அதில் ஆரம்பிச்சு, இதில் ஆரம்பிச்சு, போஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார். இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்றாங்க. டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை, இமிடியேட்டாக லாஸ், 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இம்மிடியாக உங்களுக்கு பண்ணி தருகிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தமிழ் திரை உலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகில் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ணதை பிடி சார், எக்ஸிக்யூட் பண்ணதால் யார் பண்ணுறா? ஒரு படத்தில் 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க நீங்கள், 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒரு ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையுலகில் வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, விடையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிங்காக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, 5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். GKM தமிழ்குமரன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ரூம்பாய் இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும், நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல, அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடித்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம கோலிவுட்டுடைய ஒரு லெஜெண்டரி ஐகான் கூட சொல்லலாம். த ஒன் அண்ட் ஒன்லி கலைப்புலி எஸ் தானு சார். சினிமா இண்டஸ்ட்ரியில் இவருடைய பங்களிப்பு ஒரு ரெவல்யூஷனை நிச்சயமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சினிமா மேலே இருக்கிற பேஷன்னாலேயே இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே மாஸ் ஹிட்டில் தான் இருந்திருக்கு. த மேன் ஆஃப் போல்ட் டெசிஷன்ஸ் அண்ட் கிராண்ட் விஷன் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்புக்கு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றினை ஈட்டித் தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.